அந்த கிராமத்தில் மாணிக்கம் என்றொரு மனிதர் இருந்தார். அவரிடம் ஒரு சிறிய சென்ட் நிலம் கூட கிடையாது. ஊரில் யார் கூப்பிட்டாலும் மண்வெட்டப் போவார். அவரிடம் ஒரு பழைய துருப்பிடித்த மண்வெட்டி இருந்தது. அது அவருடைய தாத்தா காலத்து சொத்து. மாணிக்கத்தின் மனைவி மல்லிகா பக்கத்து ஊர் சந்தையில் கீரை விற்று வருவாள். வறுமை இருந்தாலும் யாரிடமும் கையேந்தாமல் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் மாணிக்கம் ஒரு தரிசு நிலத்தை சீர் செய்ய போனார். வெயில் மண்டையை பிளந்தது. தாகத்தில் தவித்த மாணிக்கம், சாமி, ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லிக்கொண்டே அந்த மண்வெட்டியால் தரையை ஓங்கி குத்தினார். ஆச்சரியம்! மண்வெட்டி பட்ட இடத்திலிருந்து பால் போல தெளிவான நீரூற்று பீரிட்டு வந்தது. மாணிக்கம் தாகம் தீர குடித்தார். அன்று முதல் ஒரு விசித்திரம் நடந்தது. அந்த மண்வெட்டியை கொண்டு அவர் எங்கே தோண்டினாலும் அங்கே நிலத்தடி நீர் பொங்கியது. மாணிக்கம் இந்த ரகசியத்தை வைத்து பணம் பண்ண நினைக்கவில்லை. ஊரில் கிணறு காய்ந்து போனவர்கள் வீட்டுக்குச் சென்று, நான் தோண்டி தர்றேன், எனக்கு கூலி வேண்டா என்று சொல்லி தோண்டிக் கொடுத்தார். அவர் மண்வெட்டி பட்டாலே அந்த இடத்தில் தண்ணீர் வரும் என்பது ஊர் முழுக்க பரவியது. ஊர் மக்கள் அவருக்கு பணம் கொடுக்க வந்தனர். ஆனால் மாணிக்கம், மண்வெட்டி எனக்கு காசு கேட்கல, நான் ஏன் கேட்கணும், எனக்கு இன்னைக்கு சோறு கரைச்சா போதும் என்று மறுத்துவிட்டார். ஒருமுறை அந்த ஊருக்கு புதிய அதிகாரி ஒருவர் வந்தார். அவருக்கு இந்த மண்வெட்டியின் மகிமை தெரிந்தது. அவர் மாணிக்கத்தை அழைத்து, மாணிக்கம், இந்த மண்வெட்டிய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு நான் ஒரு நல்ல வீடு கட்டித் தர்றேன் என்றார். மாணிக்கம் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஐயா, இது ஒரு சாதாரண இரும்புதான். இதோட மந்திரம் என்கிட்ட இல்ல. இது செய்யற தர்மத்துல இருக்கு. நீங்க வேணா வாங்கி பாருங்க. அதிகாரி அந்த மண்வெட்டியை வாங்கிக் கொண்டு தன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு குளம் வெட்டச் சொன்னார். ஆனால் அந்த மண்வெட்டி சாதாரண இரும்பாகவே இருந்தது. எத்தனை முறை வெட்டினாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. அதிகாரி ஏமாந்து போய் அதை மாணிக்கத்திடமே திருப்பித் தந்துவிட்டார். வருடங்கள் ஓடின. மாணிக்கம் முதியவரானார். அவரால் இனி மண் வெட்ட முடியாது என்ற நிலை வந்தது. ஒரு நாள் இரவு அவர் தன் மண்வெட்டியை துடைத்து வைத்தார். உன் வேலை முடிஞ்சதுப்பா, இனிமே நீ ஓய்வெடு என்று சொன்னார். மறுநாள் காலை மல்லிகா வந்து பார்த்தபோது அந்த மண்வெட்டி அங்கே இல்லை. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் ஒரு செழிப்பான மாமரம் வளர்ந்து நின்றது. அந்த மரம் வருடம் முழுவதும் சுவையான பழங்களை தந்தது. மாணிக்கமும் மல்லிகாவும் அந்த பழங்களை விற்று தங்கள் முதுமை காலத்தை சுகமாக கழித்தனர். இப்போதும் அந்த ஊரில் எங்கே தண்ணீர் தட்டுப்பாடு வந்தாலும் மக்கள் மாணிக்கம் நட்ட அந்த மாமரத்தின் அடியில் வந்து வேண்டிக் கொள்வார்கள். மந்திரம் என்பது பொருளில் இல்லை, அதை வைத்திருக்கும் மனிதனின் நேர்மையில்தான் இருக்கிறது என்பதை அந்த ஊர் உணர்ந்து கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.